ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இஞ்சி மிட்டாய் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெறும் இஞ்சி மட்டும் வச்சு செய்யாமல் மலை நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதுவும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இன்றைக்கி இந்த இஞ்சி மரப்பாலாம் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஆனால் இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இது ரெகுலராக எடுத்துகிட்டு வரவங்களுக்கு டயபெட்டிஸ் வரக்கான சான்ஸ் வந்து கம்மி பண்ணுது. ரெண்டாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் பண்ணுதுங்க. இப்போ பாருங்கள், நான் 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதோட தோல்லாம் சீவிட்டு நல்லா வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அது கூட 2 மலை நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். அதோட கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நம்ம வெறும் நெல்லிக்காயை மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இஞ்சியில் நிறைய நார் இருக்கும், அதனால் எவ்வளோ தூரம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு தட்டை வந்து நம்ம நெய் சேர்த்து க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஏன்னா இஞ்சி மரப்பா ரெடி ஆயிடுச்சுன்னா உடனே சூடோடு ஊற்றணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 300 கிராம் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. அதாவது 1 பங்கு இஞ்சிக்கு 3 பங்கு அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணுங்க. இது கூட வந்து 50 ml அளவுக்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த நாட்டு சர்க்கரை ஃபுல்லாக கரைச்சிக்கலாங்க. நம்ம அடுப்பு ஆன்லேயே தாங்க இருக்குது. இது யூஸ்வலாக வந்துட்டு சீனி சேர்த்து தான் செய்வாங்க. நம்ம ஆனால் அந்த மாதிரி சேர்க்காமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லது. இப்போ நம்மளோட நாட்டு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு பாவு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பாருங்கள், முறையாக வருது. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பேஸ்ட்டையும் கொஞ்சமாக வந்துட்டு உப்பும் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எந்த அளவுக்கு பாகும் அந்த இஞ்சி இருக்கோ அதுலேயே வந்துட்டு இன்னும் 2 பங்கு கம்மியாகி வரணும் அளவு. அப்போ தான் நம்மளுடைய இஞ்சி மரப்பா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம போட்டதுலேருந்து பாதி ஆயிடுச்சு. இந்த டைம் வந்துட்டு ஒரு 1/4 அளவுக்கு லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுடலாங்க. லெமன் சேர்க்கும்போது ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் சேர்க்குறோம். நம்ம போட்ட அளவுலேருந்து 3 பங்காக வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்மளோட இஞ்சி மரப்பா ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு இஞ்சி மரப்பா போட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி கரையாமல் நல்லா மிட்டாய் மாதிரி உருண்டை பிடிக்க வரணுங்க. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்மளுடைய இஞ்சி மரப்பா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்துட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருந்த அந்த நெய் இருந்த பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த இஞ்சி மரப்பா செய்யும்போது லாஸ்ட்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சாதாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோன்னா 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு லைட்டாக ஆறினவுடனே வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக பீஸ் போட்டுடலாங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளால் கட் பண்ண முடியாது. நமக்கு எந்த சைஸில் வேணுமோ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஸ்பூன் வச்சு எடுத்தோன்னு சொன்னோம்னா தானே அப்படியே வந்து தட்டிலேருந்து வரும். இப்போ பாருங்கள், நான் ஒன்று உடச்சி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட மிட்டாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.